குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். தென்னிந்தியாவின் அடர்ந்த காடுகளில் பழைய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளைகளில் குட்டி குரங்கு ஒன்று வசித்து வந்தது. அந்த குரங்கு மிகவும் குறும்புக்காரன். காட்டில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிட்டு விடுவான். ஒரு நாள் தாகம் எடுத்து ஆற்றின் கரையை நோக்கி ஓடினான். ஆற்றில் ஒரு பெரிய முதலை இருந்தது. முதலை மிகவும் பசித்து இருந்தது. குரங்கை பார்த்ததும் இன்று என் இரவு உணவு தயார் என்று நினைத்து கொண்டது. குரங்கு ஆற்றில் இறங்கி தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முதலை மெதுவாக குரங்குக்கு அருகில் வந்தது. குரங்கு திரும்பி பார்த்து முதலையை பார்த்து பயந்து போனது. ஏய் குட்டி குரங்கே, இன்றுன் கடைசி நாள் என்று முதலை சொல்லி சிரித்தது. குரங்கு பயந்து போய் தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சியது. உடனே முதலை, சரி, நான் உன்னை விட்டு விடுகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு புதிய கதை சொல்ல வேண்டும் என்றது. அதற்கு குரங்கு, எனக்கு கதை சொல்லத் தெரியாது என்றது. சொல்லத் தெரியாது என்றால் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்றது முதலை. குரங்கு பயந்து போய் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் மிகவும் கொடூரர். தினமும் ஒவ்வொருவராக கொன்று குவிப்பார். ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி வந்து ராஜாவை மாற்றினார் என்று குரங்கு கதை சொல்ல சொல்ல முதலைக்கு தூக்கம் வந்துவிட்டது. முதலையும் கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தது. குரங்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. இனிமேல் நீ என்னை பிடிக்க முடியாது என்று சிரித்தது. முதலை எழுந்து பார்த்தபோது குரங்கு மரத்தில் இருந்தது. முதலை கோபமாக, ஏ குட்டி குரங்கே, நீ என்னை ஏமாற்றினாய் என்று கத்தியது. அதற்கு குரங்கு, நீங்கள் தூங்காமல் இருந்தால் நான் எப்படி தப்பிக்க முடியும் என்றது. முதலை தன் தவறை உணர்ந்தது. முதலை குரங்கை பார்த்து, சரி சரி, இனிமேல் நாம் நண்பர்களாக இருப்போம் என்றது. அன்று முதல் குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். அவர்கள் ஒன்றாக விளையாடி ஒன்றாக சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்வதால் நாம் நிறைய நண்பர்களை இழக்க நேரிடும். மேலும் நாம் எப்பொழுதும் நம்மை விட வலிமையானவர்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி நாம் எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம். Thank you for watching. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணிடுங்க. Bye bye.